நான் என் மகன் இந்த நாளில் ஹாஸ்பிட்டலில் ஆகிட்டு நாங்கள் வந்திருக்கோம். நான் நாள் வருவதற்குள்ளாக ஒரு செய்தியை நான் ஆயத்தப்படுத்தியிருக்கேன். அது நல்ல ஒரு செய்தி. அது உங்கள் மக்கள் பகிர்ந்து கொள்வது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்த செய்தியை ஆயத்தப்படுத்தி கொண்டு நான் வரும்போது காலையில் சென்னையில் வரும்போது ஆண்டவர் இடைப்பட்ட ஆண்டவர் இந்த செய்திக்கு முன்பாக நீ ஜனங்களை என் பக்கமாக திருப்ப வேண்டும். என் மக்கள் என் வாயினாலே என் புதிய சொல்கிறார்கள், ஆனால் அவர்கள் இருதயம் சிந்தையும் வெகு தூரத்தில் இருக்கிறது. ஆகவே நான் அவரை ஆசீர்வதிப்பது மிக கடினமாக இருக்கிறது. ஆகவே என் மக்கள் என் பக்கமாக திரும்பத்தக்கதாக நீ அவர்களோடு இடைப்பட வேண்டும், அவர்கள் கொடுத்து என்னை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒரு காரியத்தை சொல்கிறார். ஆகவே நாம் அந்த காரியத்தை நாம் ஜெபித்து நாம் தேவ செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். அதுதான் சிறப்பாக இருக்கும் என்று நான் விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதனாலே உங்கள் பாஸ்டருக்கும் பாஸ்டர்மார்களுக்கும் சபை ஊழியர்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பார்க்கும்போது நீங்கள் ஆண்டவருக்கு உங்களுடைய ஆவியாத்மா செலுத்திய போடுங்கள். எதை விட்டுவிட வேண்டும் என்று ஆண்டவர்களோடு பேசுகிறாரோ அந்த காரியங்களை விட்டுக் கொடுங்கள். வேதம் சொல்லுகிறது, நான் வரும்போது இங்கு ஒரு வசனத்தை பார்த்தேன், போய் இனி பாவம் செய்யாது. சபைக்குள்ள வரும்போது யாரும் பாவம் செய்வதில்லை. சபைக்கு வெளியில் உங்கள் தான் பிசாசு பல இடங்களிலே உங்களை சோதித்து பாவத்துக்குள்ளே தள்ளி விடுகிறான். ஆகவே நாளில் இந்த பாடலை பாடுகிறேன். நீங்களோடு இணைந்து கண்ணீரை மூடி, ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு பாட வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் கண்ணீரோடு பாடும்படி அன்பை கேட்டுக்கொள்கிறேன். விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா
சுதந்திரத்தை அனுபவிக்க முடியாமல் மக்கள் கட்டுப்பாடோடு அடிமைத்தனத்திலே இருக்கிறதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆகவே அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் முதலாவது தேவ சமூகத்திலே சுதந்திரமாக நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆகவே வேதம் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழடைய மாட்டான். அவர்களை அறிக்கை செய்து விடுதலை தேவனுடைய இரக்கத்தை பெறுவார் என்று சொல்லப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரியிலே அவர் ரத்தத்தை சிந்தினார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையினாலே அவர் ரத்தத்தினாலே நமக்கு மீட்பு உண்டாயிற்று. முதலாவது நாம் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் முதலாவது பாவத்திலிருந்து அடிமை தனத்திலிருந்து பிசாசின் அடிமை தனத்திலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தேவ செய்திகளை சொல்வதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை கொடுக்கிறோம் சாமி. இதுவரை நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை மீண்டும் விருதாக இருந்தால் ஆண்டவரே, இந்த நான்காவது ஆண்டவரே நாங்கள் உண்மையான மரண திரும்புவதோடு ஆண்டவரே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுள்ள தகுதி உள்ளாக மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம் சாமி. தகுதி இல்லாத எங்கள் மீது நீர் அனுபவிக்கிறீர்கள் ஆண்டவரே. சோதரிக்கும் ஆண்டவரே, தாய் கற்பத்தை எங்களை வேறுபிடித்து ஆண்டவரே புதிய சிருஷ்டியாக எங்களை மாற்றினே சொல்றேன் சாமி. உடைய புதிய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி படுவதற்காக தெரிவித்தார். எங்களை ஒரு விஷயம் பலப்படுத்துகிறார், எங்களை ஆசீர்வதிக்கிறார். இப்போது கூட கேட்க போகிற செய்தி எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்தில் விதைக்கப்பட்ட நல்ல விதைகளாக ஆண்டவரே 30, 60, 100 கைதறிய ஒரு விருட்சமாக எங்களை மாற்ற வேண்டுமாக ஜெபிக்கிறோம். எங்களை ஒரு விஷயமாக பரிசுத்தப்பட்டு ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் கூட உங்கள் மத்தியில் ஒரு விசேஷ செய்தியை பகிர்ந்து கொள்வதற்காக ஆண்டவரை அனுமதிக்கிறார் என்பதை நான் முறையுடன் தேவ சமூகத்தில் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். வேத புத்தகத்தை எடுத்து வந்தவர்கள் ஒரு வசனத்தை வாசிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களை நாம் வாசித்து அப்படியே தேவனுடைய பெட்டியை கீரியாத்திலிருந்து கொண்டு வரும்படி தாவீது எகிப்தை சேர்ந்த சீகோன் நதி தொடங்கி ஆமாத்தின் எல்லை மட்டுமுள்ள இஸ்ரவேல் எங்கும் கூட்டி கேருபீன்களை நடுவே வாசம் பண்ணுகிற கர்த்தராகிய தேவனுடைய நாமம் தொழுது கொள்ளப்படுகிற கேருபீன்களின் நடுவிலே வாசம் பண்ணுகிற கர்த்தராகிய தேவனுடைய நாமம் தொழுது கொள்ளப்படுகிற அவருடைய பெட்டியை யூதாவில் இருக்கிற கீரியாத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு அவரும் இஸ்ரவேலர் அனைவரும் அவரிடத்துக்கு போனார்கள். அவர்கள் தேவனுடைய பெட்டியை அபினதாபின் வீட்டிலிருந்து ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றிக் கொண்டு வந்தார்கள். ஊசாவும் அகியோவும் ரதத்தை நடத்தினார்கள். தாவீதும் சகல இஸ்ரவேலரும் தங்கள் முழு பலத்தோடும் தேவனுக்கு முன்பாக சுரமண்டலங்களையும் தம்புரையும் வேதங்களையும் கைத்தாளங்களையும் பூரிகைகளையும் சேவித்து மகிழ்ச்சியாக ஆடி பாடினார்கள். அல்லேலூயா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லப்படுது. அல்லேலூயா. என்ன சொல்லப்படுது? தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம் பார்த்தா தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. 1 நாளாகமம் 13ஆம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல தேவனுடைய பெட்டி இருக்கிறது. அப்புறம் 1 நாளாகமம் 14 வந்து தேவனுடைய பெட்டி. அப்ப தேவனுடைய பெட்டி சொல்றது. அந்த தேவனுடைய பெட்டி அவங்க எடுத்துக்கொண்டு வந்து அது முன்பாக ஆடி பாடி அவங்க மேல தாளங்களோடு என்ன செய்யாங்க, மகிழ்ச்சியோடு என்ன செய்யாங்க, ஆர்ப்பாட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதுயா இதை ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாடுகளை விரும்புகிறார். என்ன விரும்புகிறார்னா, அந்த பெட்டி என்பது
ஏங்க கர்த்தருடைய பெட்டி, தேவனுடைய பெட்டி. அது எங்க இருக்குமா? தேவனுடைய ஆலயத்தில் இருக்கும். அல்லேலூயா. இப்போ தேவனுடைய ஆலயத்தில் வந்திருக்கீங்கன்னா மகிழ்ச்சியாக கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று பழைய ஏற்பாடு சொல்லப்படுது. இந்த பாரு சொன்னாங்க, யார் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? ஆனா மகிழ்ச்சியா இருக்கிறது யார் சொல்ல? அநேகர் சாட்சி சொன்னீங்க. நீங்க சொல்ற சாட்சி யாருமே கேட்கல. அல்லேலூயா. நீங்க சொல்ற சாட்சி யாருமே கேட்கல. நீங்க சொன்ன சாட்சி சரியா கேட்கல. ஒரே ஒரு அம்மா சொன்னாங்க, சாட்சியா கேட்டு அதை உண்மை எல்லோரும் ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. அம்மா சொன்னாங்க எல்லாரும் அதான் உண்மை. அநேக சபைக்கு வராங்க, ஆனா ரட்சிக்கப்பட்டாங்களா பரலோகம் போவாங்கன்னு கேட்டா இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் வாயினாலே என்னை துதி செலுத்துகிறார்கள், அவர்கள் இருதயம் சிந்தையும் எங்க இருக்குது? தூரமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி என்ன ஆண்டவர் எப்படிங்க வாசம் செய்வாரு? அவர் சொல்றாரு, அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்து வந்து அவர்கள் தூக்கி வந்து ஆர்ப்பரித்து மகிழ்ச்சியோடு பாடினார்கள். நம்ம கூட நீங்க மகிழ்ச்சியா பாடணும். அல்லேலூயா. தினத்தந்தி பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தினத்தந்தி பேப்பர்ல 3 இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர் போட அதில் வந்து ஒரு வசனம் போடுறது கிறிஸ்தவம் சிஎம் குமார்த்தி நீ மகிழ்ந்து அப்படின்னு போட்டு படிச்சது. அதெல்லாம் படிப்பேன். கிறிஸ்தவ வசனம் எங்க எழுதி சிவத்தில் இருக்குதா அதை படிப்பேன். அல்லேலூயா. அந்த ஒரு வசனம் போடுறது மரணம் மரணம் உண்மையா எதுக்கு உண்மையா இருக்கணும்? ஆண்டு சொல்ல ஜீவிக்கிறது எங்க தருவார்? பழுத்து குணம் தருவார். இங்கே நீ ஆடி வாங்கி போயிட்டு ஆண்டவரை கொடுக்க மாட்டாரு. பரலோகம் வரைக்கும் போகணும். அல்லேலூயா. அதான் ஆண்டு சொல்றாரு, நீ மரண பலனும் உண்மையா. அல்லேலூயா. கொஞ்ச நாள் வாழ்ந்து கொஞ்ச நாள் போறது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. அப்ப வந்து இந்த உடன்படிக்கை பெட்டி என்ன செய்யலாம்? ஆண்டவரை நாம புதிய ஏற்பாடுபடி ஒரு உடன்படிக்கை பெட்டியாக நம்ம மாற்றி வைத்திருக்கிறார். அது அந்த செய்தி. இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு? ஒரு புதிய உடன்படிக்கை பெட்டியாக மாற்றப் போகிறார். அல்லேலூயா. தேவனுடைய பெட்டி என்றால் என்ன? என்ன தேவனுடைய பெட்டி? தேவனுடைய பெட்டி தேவனா வாசிக்கலாம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 5 உள்ள வசனங்களை வாசிக்கலாம். என்ன சொல்றது? அக்காலத்திலே கர்த்தரை என்னை நோக்கி நீ முந்தினவரை போட்ட 2 கற்பனைகளை நீ இரண்டு கற்பலகைகளை வெட்டிக்கொண்டு மலையின் மேல் ஏறி என்னிடத்தில் வா. ஒரு மரப்பெட்டியையும் செய்வாயாக. நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை நான் அந்த பலகைகளில் எழுதுவேன். நீ அவைகளை பெட்டியிலே வைப்பாயாக என்றார். பெட்டியிலே வைப்பாக. உடன்படிக்கை பெட்டி என்றால் என்ன? ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளை. அந்த 10 கட்டளை நம்ம தெரியவே இல்லை. அந்த 10 கட்டளை என்னது? அதான் கத்துக்கோத்துல 10 கட்டளை ஆண்டவர் எதை சொன்னா அதை விட்டாங்க. ஆடு மாடு மகிழ்ச்சியாக சந்தோஷமா நகையை கட்டி வெள்ளை சட்டை போட்டு இதெல்லாம் பாருங்க. ஆண்டவர் சொன்ன அந்த 10 கட்டளையே கடைபிடிக்கிறாங்க இல்லை தெரியாது. ஆண்டவர் சொல்லு 10 கட்டளை ஏதாவது ஒரு கட்டளை சொல்லு. கடன் பண்ணீங்களா? மந்த வாசல் போறது நல்லா வளர்ந்து மெட்ராஸ் போய் சிட்டியில் போய் நல்லா வேலை அப்பா அம்மா மறந்துடு, ஊரே மறந்துடு, ஊருக்கு வருது, பணமா அனுப்புறது. எத்தனை பேர் இருக்காங்க? எனக்கு நிறைய பேர் தெரியும். மந்த வாசல் மெட்ராஸ் நிறைய பேர் வேலை செய்யறாங்க. வந்து ஏதாவது பொழுது வேலையெல்லாம் செய்வோம், வேலை செய்ய நல்லா சம்பாதிச்சு வீடுலாம் கட்டி அங்கேயே பொண்ணு கட்டுவோம், அங்கே எல்லாம் செய்துட்டு ஊர் பக்கம் வரமாட்டோம். அல்லேலூயா. அப்ப அந்த முதல் கட்டளை நிறைய பேர் செய்யுது. அடுத்த கட்டளை என்ன சொல்லுவோம்? கொலை செய்யாதிருப்பார், விபச்சாரம் செய்யாதிருப்பார், கல்வி செய்யாதிருப்பார். நீங்க பார்த்தா எங்க தேவனுடைய நியாயத்திற்கு எங்க ஆரம்பிக்க தேவன சபையில் தான் ஆரம்பிக்கணும் வேணும். ஏன்னா சபையில உண்மை இல்லாத மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பாத்தீங்களா? பாத்துக்கிறீங்களா? எல்லாம் வெளியே சொல்றது சரியில்லை. சபையில பாத்தீங்கன்னா சபையில தான் நிறைய காரியங்கள் நடக்கும். அப்ப தேவனுடைய பெட்டி இருக்குதா? தேவனுடைய பெட்டி இருந்தா ஊழியம் பண்ணுவாங்களா? அது மாதிரி செய்வாங்களா? காரியங்கள் உண்மையா இருப்பாங்களா? போய் பேசுவாங்களா? விபச்சாரம் செய்வாங்களா? செய்வாங்க. அப்படின்னா அந்த உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கணும்? உடன்படிக்கை பெட்டி பழைய ஏற்பாட்டுல பெட்டியை வச்சிருந்தாங்க. புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் சொல்றது, நீயே தேவனுடைய ஆலயம். நீயே தேவனுடைய ஆலயம். ஒரு தேவனுடைய ஆலயம் இருந்தால் அவன் செய்வதை
அப்போ புதிய ஏற்பாட்டுப்படி நம்ம தான் தேவனுடைய ஆளு. அல்லேலூயா. அப்ப நம்ம வந்து எப்படி இருக்கணும், வாழ்க்கை எப்படி இருக்கு அங்க வெளியே போடுறது, உன் நடைகள் எப்படி இருக்கணுமா அங்க வசனம் போடுறது, மனுஷன் நடைகள் எப்படி அங்க போடுறது வசனம் எதை பார்த்து கர்த்தருடைய மனுஷனுடைய நடைகள் வாய்க்குதா? நீ கர்த்தருக்கு உண்மையா நடந்தா உன் நடைகளை கர்த்தர் வாய்ப்பு பண்ணுவான். வசனம்லாம் இருக்குதான், ஆனா நம்ம வாழ்க்கையை எப்படி இருக்கணும் நம்ம தான் யோசிச்சிருப்போம். அல்லேலூயா. அப்ப இந்த ஆண்டவர் சொன்னது அந்த உடன்படிக்கை பற்றி முந்தின அது என்ன படிச்சு நம்ம முந்தினவர்களுக்கு ஒத்த 2 கற்பாறைகளை வெட்டி என்ன சொல்ல வெட்டி ஏன் முந்தினவர்கள் சொன்னாரு? அப்ப ஏற்கனவே ஒண்ணு கொடுத்தாராங்க அப்படிதாங்க. ஏற்கனவே அவனுக்கு 2 பலகை கொடுத்தாரு. என்ன செய்யலாம் பார்க்கலாம். உபாகம் 9ஆம் அதிகாரம் 9, 10, 11 வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் உங்களோடு அந்த உடன்படிக்கை பலகைகளாகிய கற்பலகைகளை பெற்றுக்கொள்ளும்படி நான் மலையில் ஏறின போது 40 நாள் இரவு பகலும் மலையில் தங்கி 40 நாள் இரவு பகலும் மலையில் தங்கி அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல் இருந்தேன். அப்பொழுது தேவனுடைய விரலினால் எழுதியிருந்த 2 கற்பலகைகளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தார். சபை கூடியிருந்த நாளை கர்த்தர் மலையிலே அக்கினி நடுவில் இருந்து உங்களுடைய பேசின வார்த்தைகளின்படியே அவைகளை எழுதியிருந்தது. சரி, அது பாத்தீங்கன்னா இங்க பார்த்து உபாகம் 9ஆம் அதிகாரம் 11, 12 எழுதி இருந்தது. அப்ப கர்த்தரை ஜனங்கள் பார்த்து என்ன சொன்னாரு? எல்லாம் செய்தார், அதெல்லாம் கொடுத்தார். இந்த மோசைகளை கொடுத்தார், முதல் கொடுத்தார். அவன் தான் முந்தின சொல்லியிருந்தார். அப்ப அவன் என்ன செய்யலாம், அந்த கற்பனைகளை எடுத்துக்கொண்டு வரும்போது அவன் பார்க்கலாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்துல சீக்கிரம் இருப்பான். விக்கிரகங்களை வணங்குற மக்களாக மாறிவிட்டார். பார்த்துனால அவனுக்கு கோபம். இவ்வளவு தூரம் நம்ம அழைத்து வந்தோம், செங்கடெல்லாம் கடந்து இந்த மக்களை அழைத்து வந்தோம். இந்த மக்கள் இப்படி திரும்பமாக இந்த விக்கிர ஆராதனை பண்ண சொல்லிட்டு அந்த 2 பலகையை தூக்கி என்ன செய்தான், மேல இருக்க இந்த ஜனக மேல தூக்கி போட்டான். போட்டு என்ன அந்த பலகை ஒன்று வந்து விக்கிரம் ஒன்று போய் ஜனங்கள் நேரே செத்து போயிட்டாங்க. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் 2வது தடவையா அந்த பலகையை அந்த 10 கட்டளை அவனுக்கு கொடுத்தார். கொடுத்து பெட்டியில் வச்சு பத்திரமா பாதுகாத்து இந்த ஜனங்களுக்கு என்னை பத்தி சொல்லு, இதுதான் நான் உன்னோடு பேசி ஜனங்களை எச்சரிக்கிற காரியம் சொல்லி சொன்னார். இவனை செய்தியே வரலாம். அதுக்கப்புறம் பல நாட்கள் மணியும் மக்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை மறந்துட்டாங்க. அதனால தாவீது என்ன செய்தாரு, அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வரணும்னு சொல்லி சொன்னார். அந்த உடன்படிக்கை பெட்டினா அது ரொம்ப பரிசுத்தமானது. அப்ப அந்த எடுத்து வரும்போது பூசான்ற என்ன செய்யறான், அந்த வண்டி ஆளுமே அந்த குடிக்க கையை நீட்டான். உடல கையை நீட்டும் போது கர்த்தர் அவனை அடித்தார், அவன் செத்து போனான். அப்ப எவ்வளவு பரிசுத்தம் உள்ள ஒரு உடன்படிக்கை பெட்டிப்பார். ஆனா ஆண்டவர் கிருபையாக இந்த புதிய ஏற்பாட்டை நீ பெட்டியும் சுமக்கவானா எதையும் சுமக்காத, என்ன உள்ள வைக்கிறோம் சொல்றது. நான் வாசல் பணிந்து கதவை தட்டுகிறேன், ஒருவரின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து நம்ம கதவை திறந்தோம். சில சமயத்தில் பார்த்து சொன்ன அடுத்த வாரம் வந்து மெசேஜ் என்னன்னு கேட்பேன், சொல்லுவீங்களா? கேட்பேன். ஏன்னா சில பேர் செய்றாங்க, இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டு வெளியே சொல்லியும் வேற ஏதாவது அரசியல் திட்டம் என்ன சாப்பாடு போடுறாங்க, இட்லி கொடுக்குறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, இல்ல வேற என்ன கொடுக்குறாங்க, யோசிச்சு என்ன செய்யணும், வசனத்தை விட்டு அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை நிலைத்திரு, என் வசனங்கள் உனக்குள்ள இருக்கு, நீ கேட்டு கொடுக்கிறது அதே உனக்கு செய்யும். இப்ப அந்த மோசே அந்த ஜனங்களை அழைத்து வரும்போது எந்த அரசியல்வாதியும் அவங்க குறுக்க நிற்கவில்லை. 7 ஜாதிகளை மேற்கொண்டு என்ன செய்யலாம், அவர் செங்கடலை கடந்து என்ன செய்யலாம், அந்த கானான் தேசத்துக்குள்ள வருவதற்காக ஜனங்களை ஆயுதப்படுத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அதுக்கு ஆண்டவர் பலவிதமான அற்புதங்களை எல்லாம் செய்தார் அவரோடு. அல்லேலூயா. அதை நாம் படித்து தெரியும். அந்த உடன்படிக்கை பற்றி என்ன அற்புதங்களை செய்யும். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை தேவனுடைய பெட்டி என்ற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விலங்குகள் அணைத்து போவதாலே அந்த உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்குன்னா பழைய ஏற்பாட்டுல தேவனுடைய ஆலயம். அடுத்து என்ன நடக்குது அந்த உடன்படிக்கை பெட்டி வாசிக்கலாம். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 2, 3, 4 வாசிக்கலாம். இஸ்ரவேல்
தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் அவர்கள் விரோதமாக பெலிஸ்தருக்கு சண்டை போறாங்க. யுத்தம் அதிகரித்து இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அவர்கள் சேனையில் போர்க்களத்திலே ஏறக்குறைய 4000 பேர் வெட்டுண்டு போனார்கள். ஏன் வெட்டுப்படி இஸ்ரேல் ஜனங்கள் கடவுளுடைய மக்கள் கடவுள் அவங்க பக்கத்துல இல்லாததுனா இஸ்ரேல் மக்கள் என்ன செய்யறாங்க? வாயில கத்தரை என்ன செய்யறாங்க? அவர் செயல்கள் வந்து தாறுமாறாக இருந்தது. ஆகவே கத்தர் என்ன செய்ய இஸ்ரேல் மக்களை பெலிஸ்தருக்கு உப்பு கொடுத்தார். நம்மளோட கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்து அவர் கட்டளை மீறி நமக்கு ஆசீர்வாதம் வராது, தோல்விதான். அந்த பாருங்க எதிரி பேர் செத்து போயிட்டாங்க, 4000 பேர் செத்து போயிட்டாங்க. அப்போ இஸ்ரவேல் மக்கள் தேவனை விட்டு விலகினால எதிராளிகள் அவர்களை மேற்கொள்கிறார்கள். அடுத்து வாசிக்கலாம் 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களை வாசிக்கும் போது அங்கு ஒரு காரியங்களை பார்க்கலாம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி வானத்திலே வருகிற போது இஸ்ரவேல் எல்லோரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாக சத்தமிட்டார்கள். அவர்கள் ஆர்ப்பரிக்க சத்தத்தை வெட்டி வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? ஆர்ப்பரிக்கிறாங்க. சண்டை நடந்துருது. சண்டை நடுவில் என்ன செய்யறாங்க? ஜனங்கள் சொல்லிட்டாங்க, அந்த உடன்படிக்கை பெட்டி நம்ம கூட வந்தா நம்ம ஜெயிச்செல்லாம் சொல்லணும்னு அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்து வராங்க. அப்ப ஜனங்கள் இஸ்ரவேலெல்லாம் சத்தம் போட்டு ஆர்ப்பரிக்கிறாங்க. அந்த சத்தம் போட்டு ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை யார் கேட்கிறது? எதிராளியான பெலிஸ்தர்கள் கேட்கிறாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. எதிரியுடைய பாளையத்திலே அந்த மகா ஆர்ப்பரிப்பு சத்தம் என்ன எதுவாக சத்தம் போடுறான்னு கேட்கிறான். அடுத்து பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்திலே வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். என்ன சொல்றாங்க எதிராளி? கர்த்தருடைய பெட்டி எங்க வந்துச்சு? இப்போ பாளையத்துல சண்டை நடக்கிற இடத்துல வந்துச்சு. எங்க இருக்க வேண்டிய பெட்டி? பாளையத்துல பெட்டி எங்க வந்தது? இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கிறதுக்காக பெட்டி எங்க வந்தது? பாளையத்துல சண்டை நடக்கிற இடத்துல வந்து வருது. பாருங்க, தேவன் பாளையத்திலே வந்தார் என்று சொல்லப்பட்டபடியால் பெலிஸ்தர் செய்யறானா? பெட்டி வந்ததுங்க. என்ன வந்தது? கத்தி வரல, வெடிகுண்டு வரல, பீரங்கி வரல. என்ன வந்தது? பெட்டி. கர்த்தருடைய பெட்டி வந்தது. என்ன செய்யறாங்க எதிராளிகள்? பயந்தார்கள். அடுத்து ஐயோ பாருங்க, எங்க பாருங்க, அலற ஆரம்பிங்க. ஐயோ நமக்கு மோசம் வந்தது. என்ன சொல்றாங்க? ஐயோ மோசம் போயிட்டானோ. இது இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடந்ததே இல்லையப்பா. அந்த பெட்டி எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். இவங்க தான் போய் அதை தொழில் கொள்வாங்க. ஆனா பெட்டி இப்ப எங்க வந்தது? பாளையத்துக்குள்ள வந்ததுக்கு பயப்பட ஆரம்பிச்சா எதிராளி. அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க. ஐயோ அந்த மகத்துவமான தேவனின் கைகளுக்கு நம்ம தப்பிப்பார் யார்? பாருங்க, அவன் சொல்றான் அந்த இஸ்ரவேல் மக்களுடைய தேவன் யாருன்னா வல்லமை உள்ளவர்கள் எதிராளி யாரு இருக்கிறான்? யார் இருக்கிறீங்க? நம்ம தான் ஒண்ணுமே செய்யாது. என் வாழ்க்கையில அநேக இடங்களில் போயிருக்கேன். தனியா போவேன். ஆண்டவர் தூதரை அனுப்புவார். ஆபத்து காலத்தை எனக்கு உதவியா இருப்பார். அப்படியா? நான் மரண இருள் கொலை தாக்கி இருந்தாலும் பயப்படுறேன். நம்ம பயப்பட தேவை. கத்தரை போட்டு விசுவாசம். நீ போய் நல்லா சாலையெல்லாம் குடிச்சு கத்தரை என்ன ஆட்டம் போடலாம், என்ன அடிச்சு போடுவோம். அப்புறம் போய் சபையில வந்து பார்த்து எனக்கு ஜெபம் பண்ணல, அடிச்சு போட்டாங்க சொல்லக்கூடாது. நீ முதல் உண்மையா இருக்கு, உண்மையா அதே போல ஆம்பளையாரும் பொம்பளையா இருந்தாலும் யாருந்தாலும் நான் வந்து ஒரு கிறிஸ்துவன் இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லி கத்தருக்கு உண்மையா இருக்கும். அப்பதான் ஆண்டு உதவி செய்வாங்க. இவங்க பாருங்க, அந்த பாளையத்துக்குள்ள என்னது? கத்தருக்கு ஏற்பட்டு வந்தது எதிராளி சொல்றாங்க.